ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடிய சூப்பர் டேஸ்ட்டில் பிஸ்தா பிளாண்டிங்க, பிஸ்தா ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு ஈஸி மெத்தடில் வாங்க வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்போங்க. இன்க்ரீடியன்ஸில் ஒயிட் சாக்லேட் வந்து 70 கிராமுங்க, அதே தான் சுகர் இருக்கணும். பட்டர் வந்து 40 கிராமுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை. நெக்ஸ்ட்டு வந்து எசன்ஸ் வந்து பிஸ்தா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் தான் இருக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூனுங்க. இந்த பிஸ்தா பவுட்ரு வந்து 15 கிராமு, 10லேருந்து 15 கிராமுக்கு போட்டுக்கோங்க. மைதா மாவு வந்து 50 கிராம். சுகர் பவுட்ரு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சாக்லேட் ஒயிட் சாக்லேட் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே தான் 70 கிராம். நெக்ஸ்ட்டு வந்து மில்க் பவுட்ரு வந்து 10 கிராம். இப்போ வந்து என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் பேப்பர் போட்டு பட்டர்லாம் தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பூ ஷேப்பில் எடுக்கிறேங்க. என்கிட்ட வந்து ஸ்கொயர் டின்னு சிறுசு இல்லை. நான் ஒரு முட்டை தான் காக்கில் தான் செய்கிறேன். இப்போ அதுக்கு வேணுங்கிறது எல்லாமே இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கை தொடுற மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப வெதுவெதுப்பு இல்லை, கை தொடுற அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்து இந்த வந்து அந்த ஆவியோட ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகணும். கண்டிப்பாக இந்த சாக்லேட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் இந்த ஒயிட் சாக்லேட் வந்து தெரிஞ்சது மாதிரி போயிடும். அதனால் அந்தளவு சூடாக இருக்கக்கூடாது. இந்த பக்குவம் வர்ற அளவு நல்லா வந்து அதை மெல்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆகி இந்த பக்குவம் வந்துருச்சு. இதில் ஒரு முட்டையை வந்து உடைச்சி போட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கணும். பிஸ்கில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்டரோட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டந்தேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் பவுட்ரு ஒரு பிட்டாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிட் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு மிக்ஸு, அப்புறம் வந்து இதை மாதிரி 3 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்ல சுகர் பவுட்ரு வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துக்குவோம். பிஸ்தா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பிஸ்தா பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 15 கிராமுக்கு பிஸ்தா பவுட்ரு. நல்லா பிஸ்தா வந்து ரொம்ப பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேங்க. ஃபுல்லாக சேர்த்து முடிச்சாச்சு. சேர்த்து முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ட்ரையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். மைதா மாவு, இதுக்கு வந்து எந்த ஒரு பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலைங்க. மைதா மாவு 50 கிராமும், நெக்ஸ்ட்டு 10 கிராமு மில்க் பவுட்ரு மட்டும் சேர்த்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து பேக்காகி வரப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்து வெட் இன்க்ரீடியன்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இப்போ சேர்த்தாச்சு, முடிஞ்சிருச்சு. இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம டின்னை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, பட்டர் ஷீட்லாம் போட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் ஆயில் இல்லாட்டி பட்டரை அப்ளை பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தாலே இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கேக் வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்துருண்டு. நான் இன்றைக்கி ஆயில் போடல, நான் பட்டரே தான் நான் வந்து லைட்டாக வந்து அந்த பேப்பர் பட்டர் ஷீட்டில் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து டின்னில் வந்து கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து சுற்றி வர ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து கேக் டின்னரில் வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் நடக்கிறப்பே நான் வந்து ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதே ப்ராசஸை தான் ஓடிஜி இல்லாமல் நம்ம அடுப்பில் பேனில் வச்சாலும் அதை வந்து சும்மாவே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து லைட்டாக பபிள்ஸ் ஏர்லாக்கையெல்லாம் எடுத்து விட்டு 2 டேப் ஒரு லைட்டாக ஒரு 2 தடவை தட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் லைட்டாக வந்து பிஸ்தா பவுட்ரு போடணுன்னா அது நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்க்கவும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 10 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரீ ஹீட் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருவோம். இதே ப்ராசஸர் தான் எல்லா ப்ரௌனிக்குங்க. இப்போ உங்களுக்கு ரெட் வெல்வெட் ப்ரௌனி வேணுன்னா அதோட எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். ஸ்ட்ராபெரி ப்ரௌனின்னா அதோட எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இதே ப்ராசஸர் தான் ஆல் டேஸ்ட்டுக்கு. இப்போ வந்து நான் 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ்லேயே நல்லா பேக் ஆயிடுச்சு. மேலே வந்து நல்லாவே எனக்கு வந்து ப்ரௌனிஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து டூத் பிக் வச்சு நான் குத்தி பார்க்குறேன், கொஞ்சம் ஒட்டி வருது. அப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து வைக்கண்டு கரெக்டாக 5 நிமிஷம் வச்சேங்க. அப்போ எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகி வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து வச்சு பார்க்குறேன், எனக்கு ஒட்டவே இல்லை. அப்போ நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் இப்போ பேக் ஆகி கிடச்சிருச்சு. இதை லைட்டாக ஒரு கத்தி வச்சு ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டு அதை கவுத்தி அந்த டின்னை வந்து எடுத்துட்டேங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தா
சூப்பராக பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துருச்சுங்க. இது நம்ம பேக்காயி நம்மளுக்கு வர்றப்பே வீட்டிலேருந்து இப்போ நுழைஞ்சு வந்து அவ்வளோ ஒரு பிஸ்தாவோட மனம் சூப்பராக மணக்குங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக பக்குவமாக சூப்பராக நம்மளுக்கு வெந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு பீஸ் போட்டு கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது நான் அவங்கள்ட்ட டேஸ்ட் பண்ண கொடுத்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது பிஸ்தா பிளாண்டியோட கேக் சாப்பிட்ற ஃபீல்லே இல்லை, ரிச்சான ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக், புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.